வல்லமையாய் கிரியை செய்யா வல்லோரை துதியுங்கள். எல்லோரையா ஏற்று ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தாம்பூரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமோ கைத்தாளமோ முழங்கிட துதியுங்கள். எக்காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஆமே ஒளியதனை எங்களுள்ள அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். கண்களை மூடி ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை அப்படியே ஆராதிக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். ஆமே பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜன் ராஜாதி எல்லாரும் ஆண்டவரை சோதரம் இயேசு ஆண்டவர் நம்மை ஆட்சி செய்கிற ஆண்டவர். இன்றைக்கு இந்த ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்படும்படியா தேவ வல்லமை இறங்கும்படியா ஆண்டவரை எங்கெல்லாம் தேவ ஜனம் துதிக்கிறதோ, எங்கெல்லாம் தேவ ஜனம் தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறதோ, எங்கெல்லாம் தேவ ஜனம் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறதோ, எங்கெல்லாம் தேவ ஜனம் தேவனை அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை வல்லமைப்படுத்த ஆரம்பிக்கிறதா அங்கெல்லாம் கர்த்தருடைய கிருபை சோதனை அப்படியே நம்மோடு கூட இருக்கும்படியாய் சோதனை எல்லாம் தேவனை துதியுங்கள். அலை அலையாய் மொழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். கண்களை மூடி சொல்லுவா பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதி ராஜன் ராஜாதி ராஜனாம் இயேசு எல்லாருமே பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஒரு
முறை கூட சொல்லுமா, ராஜாதி எல்லாரும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. துதிக்கிற பொழுது மாத்திரம் தாங்க தேவ மகிமை இறங்கி வர முடியும். துதிக்கிற பொழுது மாத்திரம் தான் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வர முடியும். துதிக்கிற பொழுது மாத்திரம் தான் தேவ கிருபை நம்மோடு கூட இறங்கி வர முடியும். துதிக்கிற பொழுது மாத்திரம் தான் தேவ கிருபையின் மகிமை நமக்குள்ள இறங்கி வர முடியும். எனவே எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்க விரும்புகிறோம். தேவ மகிமை சோதனை ஆராதிக்க விரும்புகிற ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற விரும்புகிற பொழுது, உம்மை ஆராதிக்கிற பொழுது அந்த மகிமை இப்பொழுது இறங்குவதாக. எங்கெல்லாம் தேவ ஜனம் துதிக்கிறதோ, எங்கெல்லாம் தேவ ஜனம் துதியோடு கூட நிற்கிறதோ, அங்கெல்லாம் இறங்கி வந்த மகிமை, அங்கெல்லாம் இறங்கி வந்த தேவ வல்லமை, ஐயா அங்கெல்லாம் இறங்கி வந்த எங்கள் ஆவியாண்டிய கிருபை ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே எங்க நடுவில் இறங்கி வரட்டும் அப்பான்னு சொல்லு. எங்க நடுவில் இறங்கி வரட்டும் அப்பான்னு சொல்லு. எங்க நடுவில் இறங்கி வரட்டும்னு சொல்லு. என் தேவனை துதிக்க ஆரம்பியுங்கள். ராஜாதி ராஜன் அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்காட்டு என்ற ரத்தத்தினா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்காட்டு என்ற ரத்தத்தினா உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டி என்ற ரத்தத்தினா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டு என்ற ரத்தத்தினா. ஆமாண்டவரே, உம்மை ஆராதித்திருக்கிறோம், உம்மை துதித்திருக்கிறோம். தேவ கிருபை ஆண்டவரே எங்கள் மேலே நிறைவாய் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய தயவுள்ள கரமும் உம்முடைய மகிமையின் கரமும் தகப்பனே எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொரு முறை கூட கர்த்தர் எங்களை நடத்துகிறீர் என்பதை நாங்கள் காணட்டும். தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் நிறைவான நன்மைகளையும் நிறைவான மகிமைகளையும் என் ஆண்டவர் எங்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். அமர்ந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிந்தனைக்காய் தெரிந்து கொண்ட வேத பகுதி எபேசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. சோதரம் வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சோதரம் உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்ததையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொன்னதை நீ கண்டறிந்து சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. எபேசு திருச்சபையை குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமாய் அல்லேலூயா. இந்த எபேசு திருச்சபை
தூதனுக்கு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை இந்த எபேசு திருச்சபையின் தூதனுக்கு நாம் சொல்லணும். நான் கேட்டோம், தூதன் என்பவன் தேவ சமூகத்திலிருந்து செய்திகளை பெற்று சொல்லுகிறவன் தூதன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் சபையோடு கூட பேசும் பொழுது அந்த சபையினுடைய தூதனுக்கு முதலாவது தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா அந்த எபேசு திருச்சபையின் தூதனுக்கு சபைக்கு சொல்லும்படியாய் சொன்னது என்ன? கர்த்தர் சொன்னார், சோதரன், உன் பிரயாசத்தையும் உன் கிரியைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எது உன்னுடைய கிரியை? முதலாவது நான் அந்த செய்தியினுடைய சுருக்கத்தை இதுவரை சிந்தித்ததை சொல்லிவிட்டு இன்றைக்குள்ளாய் கடந்து போக விரும்புகிறேன். சோதரம், உன்னுடைய கிரியைகள் என்ன? சோதர், 2 விஷயத்தை இங்கு சொன்னார். ஒன்று, பொறுமையாக இருத்தல். அல்லேலூயா. எதிலெல்லாம் பொறுமையாக இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல என்னது? கர்த்தருக்கு காத்திருத்தல்ல பொறுமையாக இருக்கணும். 2வது கர்த்தர் நமக்கு சொல்லி தந்தார், உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும். 3வது, நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓட்டத்தில் பொறுமையாக இருக்கணும். இந்த 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி தந்தார். சோதரம், 2வது கிரியை சோதரம், பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல். எதெல்லாம் எவர்கள் பொல்லாதவர்கள் என்பதை சிந்தித்து கொண்டிருந்தோம். அல்லேலூயா. 1, யாரெல்லாம் தேவனுடைய மகிமையை கண்டும் தேவனை விசுவாசித்தும் விசுவாசித்தவர்களாய் கர்த்தர் செய்த அற்புதங்களை கண்டும் கேட்டும் சோதனை இருந்தோம், எவர்களெல்லாம் விசுவாசியாமல் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பொல்லாதவர்கள்னு வேதம் சொல்லிச்சு. ஆமென், அல்லேலூயா. 2வது, தன்னுடைய சகோதரன் மேல வன்கண்ணனாய் இருக்கிறவன் பொல்லாதவன் வேதம் சொல்லிச்சு. 3வது என்ன சொல்லிச்சு? சோதரன், தேவனுடைய காணிக்கையை அற்பமாய் எண்ண வைக்கிறவனும் தேவனுடைய காணிக்கையை அற்பமாய் எண்ணுகிறவனும் பொல்லாதவன். அல்லேலூயா. இன்னைக்கு மற்றொரு பொல்லாதவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 24வது அதிகாரம் 7வது வசனம். 2 நாளாகமம் 24வது அதிகாரம் 7வது வசனம். அந்த பொல்லாத ஸ்ரீயாகிய அத்தாலியள் தேவனுடைய ஆலயத்தை பலவந்தமாய் திறந்து கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளெல்லாம் பாகால்களுக்காக செலவு பண்ணி போட்டார்களே என்றான். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஸ்ரீயை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவள் பொல்லாத ஸ்ரீ. ஆமென், அல்லேலூயா. பொதுவாக நம்ம கிராமத்தில் சிலருக்கு பேர் இருக்கும். ஏதாவது ஒரு நபர், புதிய நபர் வந்து சோதரன் ஏதாவது ஒரு அம்மாவுடைய பேர், மேக்சிமம் ஐயாமாரை குறித்து அந்த பேர் வராது. நானும் அப்படியே என்னுடைய 18, 23 வருஷத்தில் அப்படியே பார்த்துருக்கிறேன். இப்போ ஜென்ஸை குறித்து பொதுவாக சொல்ல மாட்டாங்க. ஏதாவது கேட்க, எம்மா அவளா, எம்மா பொல்லாதவளா, அவட்ட வாயை கொடுத்து என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. நீங்கள் நல்ல கவனிங்க, பெண்களை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. வேதம் இங்கே ஒரு பெண்ணை குறித்து சொல்லுகிறது, இவள் பொல்லாதவள். அந்த பொல்லாத ஸ்ரீயாகிய அப்படின்னா இந்த பொல்லாத ஸ்ரீயினுடைய நிலைமை என்ன? யார் இவள்? நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா, நீங்கள் அத்தாலியாளை குறித்து வேதம் இவளுக்கென்று ஒரு விசேஷித்த பெருமை உண்டு. இஸ்ரவேலை அரசாண்டதில் ஒரே ஒரு ஸ்ரீ இஸ்ரவேலை சோதரம் அரசாண்டாள், யூதாவை அரசாண்டாள் என்று சொன்னால் அந்த ஒரே ஸ்ரீ இவள் மட்டும்தான். அல்லேலூயா. ஒரே பெண் அரசாங்கம். இந்த அத்தாலியாள் சோதரம் செய்த பொல்லாத காரியம் என்ன? இவள் சோதரமா, இவள் ஆட்சியை பிடித்த காரியத்தை நான் பின்னாலே கூற வருகிறேன். முதலாவது வேதம் சொல்லுகிறது, அந்த பொல்லாத ஸ்ரீ இவளுடைய காரியம் முதல்ல தேவாலயத்தை பலவந்தமாய் திறந்து அதில் உள்ளவைகளை பாகாலுக்காய் செலவு பண்ணும்படியாய் சிலரை ஏவி விட்டாள். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையை, எங்கிருந்து வந்தது இந்த அத்தாலியாளுக்கு இந்த தைரியம்? பாகால்
பாகாலுடைய வழிபாடுகளை இவள் கொண்டு வருவதற்கு எங்கிருந்து இவள் கொண்டு வந்தாள்? நல்ல கவனிங்க. இவள் ஏசபேலுடைய வழி வந்தவள். ஆமென். இவளுடைய தாய் ஏசபேல். இந்த எசபேல் ஆகாப் ராஜாவுடைய மனைவியாக இருந்தாள். இந்த எசபேல் பாகாலுடைய வணக்கத்தை இஸ்ரவேலில் பிரபலப்படுத்தினவள் இந்த எசபேல். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அத்தாலியாளை பற்றி நாம் பேசுவதற்கு முன்பதாய் கொஞ்சம் அந்த எசபேலின் ஆவியை குறித்தும் பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, அந்த எசபேல் என்கிறவர் யார்? இந்த எசபேலுடைய நிலைமை என்ன? இந்த எசபேல் என்ன செய்கிறாள் என்பதை வேதம் அநேக முறை நமக்கு சுட்டி காட்டின பிற்பாடும் நாம் இந்த எசபேலை சில நேரங்களில் மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எசபேலை குறித்து வேதம் அறிவிக்கிற பொழுது, இந்த எசபேலை குறித்து சோதரன் வேதம் சொல்லுகிற பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:19. எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எசபேல் இவள் சோதர ஆகாப்புடைய மனைவியாயிருந்தாள். இவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? தனக்கு வேண்டியதை சோதரா பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவனுடைய நாமத்தினால நிருபங்களை எழுதி ஒருவனை கொலை செய்தவள் இந்த எசபேல். ஆமென். இன்னைக்கு இந்த எசபேலுடைய ஆவி இந்த அத்தாலியாளுக்குள்ள வந்தது. இந்த எசபேலுடைய ஆவி இன்னைக்கு திருச்சபைக்குள்ள சோதரம் பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த எசபேலுடைய ஆவி இன்னைக்கு சோதரம் சிலருக்குள்ளாய் வந்து கொண்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, இன்னைக்கு தேவனுடைய பெயரினாலே அநியாயங்களை நடப்பிப்பது. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பெயரினாலே சோதர உபவாசத்தை கூறுவது, தேவனுடைய பெயரினாலே குற்றம் சாட்டுவது. இன்னைக்கு சில நேரங்களில், நிறைய நேரத்தில் என்னுடைய தேவைக்கு அல்லாவிட்டால் என்னுடைய நன்மைக்கு அல்லாவிட்டால் நான் சோதனை ஏதோ ஒன்றை செய்வதற்கு கர்த்தருடைய நாமத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். ஏன்? வானத்தின் மேலே சத்தியம் பண்ணா அது உன் தேவனுடைய சிங்காசனம். பூமியில் சத்தியம் பண்ணா அது உன் தேவனுடைய பாதப்படி. அதனால் பூமி மேலே சத்தியம் பண்ண. இப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? வானத்துக்கு மேலே சத்தியம் பண்ணக்கூடாது சிங்காசனம், பூமிக்கு மேலே சத்தியம் பண்ணக்கூடாது அது தேவனுடைய. அப்போ என்ன செய்துருவோம்? கடவுள் மேலே சத்தியம் பண்ணிடுவோம். இன்னைக்கு நம்ம சத்தியம்லாம் அப்படி தான் இருக்குது. அப்படி தானே? அல்லேலூயா. கடவுளான எத்தனை பேர் சொல்கிறீங்க? இன்னைக்கு சத்தியம் என்பது உண்மை. நீங்கள் நல்ல கவனிங்க. நான் சத்தியமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, வெறிய இதில் சத்தியம் என்பது உண்மை. அல்லேலூயா. நீ உண்மைக்கு இன்னொரு சோதனம் ஒரு பவரை சேர்க்கிறதுக்காக சத்தியம் என்கிற வார்த்தையை நாம் சேர்த்துக்கொள்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இந்த சத்தியம் பண்ணுவது என்பது தேவனுக்கு பிரியமில்லாத கரை. கர்த்தருடைய நாமத்தை வேதம் சொல்லும். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை சத்தமாக சொல்லுங்க. வீணிலே வழங்காதிருப்பாயாக. தொடர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை நான் சொல்ல, நீங்கள் தான் சொல்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை என் ஆண்டவர் தண்டியாமல் விட. நல்ல கவனிங்க, என் தேவன் நாமம் தூசிக்கப்படும்படியாய் கர்த்தருடைய நாமத்தை எங்கே ஆகிலும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா, என் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும்படியாய் தேவ நாமத்தை எங்கேயாவது கொண்டு விட்டு அப்படின்னு சொன்னா, என் தேவ நாமம் தூசிக்கப்படும்படியாய் தேவ நாமத்தை வீணில் வழங்கினாயானால் வேதம் சொல்லுகிறது, சோதரன், என் தேவனுடைய நாமத்தை வீணாய் வழங்குகிறவனை என் ஆண்டவர் தண்டியாமல் விடார். அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல கவனிங்க, தேவ நாமத்தை எங்கெங்கெல்லாம் வீணாய் வழங்குறோம் தெரியுமா? எங்கெல்லாம் தேவனுடைய நாமங்கள் தேவை இல்லாமல் உபயோகிக்கப்படுகிறதோ. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு யெகோவா ரஃபா என்னாலும் சுகம் தருவேன்னு பாடுவோம். ஆனால் என்னைக்கு சுகம் இல்லாமல் இருக்குமோ அன்னைக்கு யெகோவா ரஃபா ஞாபகத்துக்கு வர மாட்டார். ஆமென். எல்ஷடாய் சர்வ வல்லவரேன்னு பாடுவோம். ஆனால் என்னைக்கு கர்த்தர் எல்லாத்தையும் செய்ய வல்லவர்னு சொல்லி ஒரு காரியத்துக்கு நிற்குமோ அன்னைக்கு எல்ஷடாய் ஞாபகத்துக்கு வர மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் உண்மையில் சொல்லுங்கள், எத்தனை பேர் நான் சுகவீனமாக இருக்கிற பொழுது யெகோவா ரஃபாவாகிய எங்கள் சுகம் தருகிற தெய்வம் எங்களுக்கு சுகம் தரணும் எத்தனை பேர் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க? அல்லேலூயா. நீங்கள் நல்ல கவனிங்க, என்னுடைய போராட்டங்கள் பெருகிற பொழுது என்னால் முடியலைங்கிற போது எல்ரோயி என்னை காண்கிற தேவன் என்று சொல்லுகிற எத்தனை பேர்னு இருக்கிறோம்? எத்தனை பேர் சொல்லுகிறோம் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் சொல்லி எத்தனை பேர் அப்படியே சொல்கிற யெகோவா ஈர் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுறோம்? நீங்கள் நல்ல கவனிங்க, தேவைப்படும் போது கர்த்தருடைய நாமம் உபயோகப்படுத்தப்படுவதில்லை. ஆனால் தேவையில்லாத நேரத்தில் நான் தேவனுடைய பிள்ளைங்கிறத வீம்பு பேசுவதற்கு உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த யேசபேல் சொன்னாள், தேவனுடைய நாமத்தினால் அவள் சோதரன் உபவாச கூட்டினாள். தேவனுடைய நாமத்தினால் பொய் சொல்ல சொன்னாள். தேவனுடைய நாமத்தினால் ஒருவனை கொன்றாள், அவனுக்குள்ளதை எடுத்து கொண்டாள். அல்லேலூயா. இந்த கிரியை, இந்த யெசபேலுடைய கிரியை சோதரம் அப்படியே அவளுடைய குமாரத்தியாகிய சோதரம் அத்தாலியாளுக்குள்ளும் வந்துவிட்டது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இவளுடைய மக்கள் எழும்பி தேவாலயத்தை பல்லவந்தமாய் திறந்து, சோதரம் ஒரு முறை கூட வாசிங்கம்மா, சோதரம் 2 நாளாகமம் 24:7. மக்கள் தேவனுடைய ஆலயத்தை பல்லவந்தமாய் திறந்து கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளை எல்லாம் பாகாலுகளுக்கா, கொஞ்சம் உட்காருங்கம்மா சோதரன், இப்போ கவனிங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகள் எல்லாம் இப்போ உலகத்திற்காய் செலவு பண்ணப்படுகிறது. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் வருகிறவைகள் அத்தனையும் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ ஆலயத்தில் வருகிற காணிக்கைகள், தேவ ஆலயத்தில் வருகிற முதல் பலன்கள், நான் பின்னால் அந்த முதல் பலன்களை பிரித்து பின்னால் வரேன். தேவ ஆலயத்தில் எவைகளெல்லாம் வருகிறதோ, எவைகளெல்லாம் வைக்கப்படுகிறதோ, இவைகள் அத்தனையும் வேதம் சொல்லுகிறது இவைகள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகள். ஆமென். ஆமென். இதெல்லாம் எங்கே போகுதான்? நான் பாகால் என்பது உலகத்தை குறிக்கிறது. பாகால் என்பது விக்கிரக ஆராதனை. பாகால் என்பது உலகத்தின் காரியம். நீங்கள் நல்ல கவனிங்க, தேவனுடைய ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகள் இவைகள் விக்கிரக ஆராதனைக்கு வெளியே போகக்கூடாது. ஆமென். ஆமென். சோதரன், சில நேரங்களில் சில இடங்களில் சில திருச்சபையில், நம்முடைய திருச்சபையில் எப்படின்னு தெரியாது, சில திருச்சபையில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளும் வெளியே போகிறவைகளும் தனித்தனியாக இருக்கும். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தில் உபயோகிக்கிறவைகள் தனியாக இருக்கும், வெளியே கொண்டு போகிறது என்ன செய்யும்? தனியாக இருக்கும். ஒரு ஆராதனைக்கு கொண்டு போகிறீங்க, தப்பு இல்லை. ஒரு ஆராதனை என் வீட்டில் ஆராதனை நடக்க, அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகள் இருக்கிறது, தவறு இல்லை. ஆனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இந்த ஆராதனையை தாண்டி இந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகள் வெளியே போகணும். வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, பொல்லாதவர்கள். ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா. நம்ம வீட்டில் நம்ம பாணிப்படி சொன்னோன்னா சோதரம் ஆலயத்துக்குள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளை தேவையில்லாத இடங்களுக்கு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஐயா அதற்காக தானே வாங்கி வச்சிருக்கிறோம், தனியாய் வைத்து கொள்ளுங்கள். ஆமே. ஒவ்வொரு பிரதிஷ்டைக்கும் ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் காரணம் உண்டு. அது காரியங்களோடு கூட பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகள் என் இல்லத்தில் இருக்கும்னா எனக்கு அது சாபம். ஆமே. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை பலவந்தமாய் திறந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களை எடுத்து உலகத்திற்கு செலவழித்தார்கள், பாகாலுக்கு கொடுத்தார்கள். நீங்க நல்ல கவனிங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகள், கர்த்தருடைய ஆலயத்தில் பிரதிஷ்டை தேவனுக்குன்னு கொடுத்த எதுவாகிலும், தேவனுக்கு வழங்கப்பட்ட எதுவாகிலும், தேவனுக்கு சொந்தம் செலவழித்த எதுவாகிலும், தேவனுக்குன்னு பிரதிஷ்டை பண்ணப்பட்டது உன் வீட்டில் இருந்தனா அது சாபம். வேதம் சொல்லுது, இதை பொல்லாத மனுஷருடைய செயல் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஐயா நாங்கெல்லாம் அப்படி இல்லையா, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒன்றும் என் வீட்டில் இல்லை. அப்படி தானே? ஆமாவா இல்லையா? பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒன்றும் என் வீட்டில் இல்லைன்னு சொல்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். சோதரன் சைட்லேருந்து பர்லின் தம்பி பயங்கரமாக சிரிக்கிறார், என்னன்னு தெரியலை. ஆமென். அல்லேலூயா. பிரதிஷ்டை பண்ணப்பட்ட எதுவுமே என் வீட்டில் இல்லைன்னு சொல்கிறவங்க மட்டும் நல்ல அல்லேலூயா சொல்லிடுங்க. கொஞ்சம் நல்ல கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுதுங்க, எது பிரதிஷ்டை பண்ணப்பட்டது ஐயா, தேவனுக்கென்று நேர்ந்து கொள்ளப்பட்டவைகள் அத்தனையும் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட. முதல்ல என் முதற் பலன்கள் அத்தனையும் முதற் பலன்கள் பக்கத்தில் இருக்கணும் சொல்லுங்களேன். முதற் பலன்கள் கர்த்தருக்குரியதான். அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் நியாயப்பிரமாணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த முதற் பலன்களை நான் எப்படி மீட்டுக்கொள்ள வேண்டும்? இந்த முதற் பலன்களுக்காய் கர்த்தர் லேவியரை தெரிந்து கொண்டார். நீங்கள் வீட்டில் போய் படித்துக்கொள்ளுங்க, நான் இல்லாத ஒன்றையும் சொல்ல. லேவியராமத்தில் இந்த முதற் பலனை நீங்கள் மீட்டுக்கொள்வதற்கான ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமே. இந்த முதற் பலனை எனக்கு பிறந்த முதல் மனுஷருடைய கர்ப்பம் பிறந்து மீட்கப்படுகிற முதற் தலையீற்றுகள் அத்தனையும் கர்த்தர் லேவியரை அவருக்கு தெரிந்து கொண்ட படியினாலே, இது விசேஷித்த காணிக்கைகளினாலே இவைகள் சோதனை மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும். இன்னைக்கு ஒரு திருச்சபை அதை செய்யறதில்லை. ஆமே. அல்லேலூயா. என் பிள்ளை டாக்டர் படிக்கணும், என் பிள்ளை இன்ஜினியர் படிக்கணும், என் பிள்ளை பெரிய ஆள் ஆகணும், என் பிள்ளை கலெக்டர் ஆகணும், சந்தோஷம் ஆகக்கூடாதுன்னு பைபிள் சொல்லலை. ஆமென். ஆனால் உன் முதற் பலன் மீட்டுக் கொள்ளப்பட வேண்டியது. அல்லேலூயா. சந்தோஷமா? அல்லேலூயா. ஐயா நான் என் பிள்ளை உலகத்துக்கு போகட்டும், என் பிள்ளை செக்குலர் ஒர்க் வேலை பண்ணட்டும், என் பிள்ளை செக்குலராக எங்கேயாவது சோதரம் தன்னுடைய காரியத்தை செய்யட்டும், என் மூத்த பிள்ளைக்கு பதில் 2 இளைய பிள்ளை, 3வது பிள்ளை, 4வது பிள்ளை, ஏதாவது ஒரு பிள்ளையை நான் கொடுக்கிறேன்னு சொல்லி முன் வருவனா உன்னுடைய மூத்த பிள்ளையை மீட்டுக் கொள்வதற்கான வழி. அல்லேலூயா. இல்லை, என்னுடைய பிள்ளை சோதரம் சர்க்குலர் சோதரம், என்னுடைய மூத்த பிள்ளை வேலை செய்யட்டியா, என்னுடைய மூத்த பிள்ளையின் வருகிற வருமானத்தில் நான் ஒரு ஊழியத்தை தாங்குவேன், அல்லாட்ட நான் இந்த ஊழியத்திற்கு ஒரு பகுதி எனக்காய் கொடுத்துவேன். தசம பாகத்தை இல்லை கர்த்தர் சொல்றது. ஆமென். இன்னைக்கு கொஞ்சம் பேருக்கு தசம பாகம் கொடுக்கிறதுங்கிறதே பெரிய காரியம். வேதம் சொல்லுங்க, காணிக்கையினுடைய உச்ச வரம்பு இல்லைங்க, கீழே லோவஸ்ட் வரம்பு தான் தசம பாகம். அல்லேலூயா. நீங்கள் கொடுக்கக்கூடிய குறைந்தபட்சம் தசம பாகத்தையாவது கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ வேதம் சொல்லுகிறது, பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகள் என் வீட்டில் இருந்துச்சுன்னா வேதம் சொல்லுகிறது பொல்லாதவன். நம்முடைய பொல்லாதன்னா எங்கேயோ போயிடுவோம். இல்லைங்க, இந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் எடுத்து எத்தனை பேர் உலகத்திற்கு சுதர செலவழித்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா.
அல்லேலூயா. இந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் எடுத்து எத்தனை பேர் உலகத்திற்காய் கொடுக்கிறோம்? நீங்கள் நல்ல கவனிங்க. தலையீற்றுகள் அத்தனையும் மனுஷரில் கற்பம் பிறந்து பிறக்கிற தலையீற்றுகள் அத்தனையும் மீட்டு கொள்ளப்பட்டே ஆக வேண்டும். இது நியாயப்பிரமாணம், இது தேவனுடைய கட்டளை. அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவோம், கிறிஸ்து எனக்காய் சிலுவையில் தொங்கி நியாயப்பிரமாணத்தை என்ன செய்யிட்டாரு? நியாயப்பிரமாணத்தை என்ன செய்யிட்டாரு? முறித்து போட்டார். அதனால நான் செய்ய வேண்டியதில்லை. சோதரன், எனக்கு தேவையானபடியெல்லாம் பைபிளை வளைச்சி சோதரன் கிறிஸ்துவனுடைய தியாக பலியை எனக்கு தேவையானதாய் மாற்றி கொண்டு வைத்திருக்கிறோம். ஆமென். எதிரிலையாயிருந்த நியாயப்பிரமாணம் சோதரம் மீட்கப்பட்டுச்சுன்னா சோதரம் அந்த கிருபைக்காய் எத்தனை பேர் சோதரம் முன் வருகிறோங்க? அந்த கிருபை எத்தனை பேர் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, எவைகளிலே தேவனுக்கு பிரியமாக இந்த அத்தாளியால் சோதரன் இவளை பொல்லாத இவள் செய்த பல கிரியைகள் உண்டு. சோதரன் தன்னுடைய ஆட்சிக்காய் தன்னுடைய பேர குழந்தைகளை கொன்னவள் இந்த அத்தாளியால். தன்னுடைய ஆட்சிக்காய் யூத வம்சத்தில் ஒருத்தனும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவள் சோதரன் முழுவதுமாய் கொன்று குவித்தவள் இந்த அத்தாளியாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜ சமூகத்தில் சோதரம் ராஜாவாய் சோதரம் இதோ அவளுக்கு அடுத்ததாய் சோதரம் எசேபாள் யோவாசை எடுத்து சோதரம் களவாய் கொண்டு போய் 6 வருஷம் ஒழித்து வைத்து 7வது வயசில் சோதரம் யோவாசை கொண்டு வந்து நிறுத்தி ஆலயத்தில் நின்றபோது ராஜ துரோகம்னு கத்துனவ. யாருக்கு விரோதமாக கத்துனா தெரியுமா? யாருக்கு விரோதமாக கத்துனா தெரியுமா? ராஜ சமூகத்தில் பிறந்து ராஜ வம்சத்தில் பிறந்து ராஜாவாய் ஆக வேண்டியவனுக்கு விரோதமாய் எங்கிருந்தோ வந்த அத்தாலியால் கத்தினார் ராஜ துரோகம்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ ஜனமே, முதல்ல வேதம் சொல்லுங்க எது பொல்லாத அத்தாளுடைய பொல்லாத செய்கை என்னன்னா, முதல்ல வேதம் சொல்லுகிறது தேவனுடைய காரியத்தை வீணாய் வழங்கினது, தேவனுடைய பிரதிஷ்டையின் காரியங்களை எடுத்து உலகத்திற்கு கொடுத்தது. அல்லேலூயா. 2வது அவளுடைய காரியம் என்ன அப்படின்னா, 2வது எதற்காய் சோதரம் அவள் தேவ சமூகத்தில் பொல்லாதவளாய் கருதப்பட்டாள்னா, தன்னுடைய ஆளுகைக்காய் சோதரம் பொல்லாத காரியங்களை செய்து முடித்து தன்னுடைய ஆளுகைக்காய் ராஜகுமாரர் அத்தனை பேரையும் கொன்று முடித்து விட்டாள். அல்லேலூயா. இன்னைக்கு சுயநலங்கிறது தேவனுடைய பார்வையில் பொல்லாதது. ஆமென். நான் வாழ வேண்டும் என்பதற்காய், நான் வாழ வேண்டும் என்பதற்காய், நான் வாழ வேண்டும் என்பதற்காய் சோதனை யாரோ ஒருவரை நான் கொலை செய்வது பொல்லாத காரியம். ஆமென். எங்கெல்லாம் கொலை செய்கிறோம் தெரியுமா? நம்ம ஐயா நாங்கள் ஒரு ஆளை கொலை செய்யவே மாட்டோம் ஐயா, சந்தோஷம். அடுத்த உடைய வாழ்வாதாரத்தில் அடிப்பது அவனை கொலை செய்வதற்கு சமம். ஆமென். அல்லேலூயா. அடுத்தோடைய வாழ்வாதாரத்தை அடிப்பேன். நல்ல கவனிங்க சோதரம். இன்றைக்கு சோதரம் நம்முடைய கிராமங்களில் இருக்கிற பெரிய காரியம் என்ன தெரியுமா? என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னு வைங்களேன், என்கிட்ட கொஞ்சம் பைசா இருந்துச்சுன்னா சோதரம் இந்த பைசாவை எங்கேயும் கொண்டு நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் இது அப்படியே ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுவேன். என்ன பிஸ்னஸ்ஸு? எனக்கு தேவையான என் சொந்த சகோதரனுக்கு கொடுத்து என்னது வட்டி வாங்க. வேதம் சொல்ல உன் சகோதரன்ட்ட என்ன செய்யக்கூடாதான்? வட்டி வாங்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது தன் பணத்தை வட்டி. கர்த்தாவை யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலைத்து இருப்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. நல்ல கவனிங்க. நம்முடைய கிராமத்தில் நான் இதுவரை கேள்விப்பட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ தான் நீங்கள் நல்ல கவனிங்க. சில கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, சில கிராமத்தில் சில நபர்கள் இருப்பாங்க, தேவைக்கு எவ்வளோ வேணாலும் தருவாங்க. 3 பைசா 5 பைசா 10 பைசா வட்டி மட்டும் கொடுத்துடணும். அவன் ஆயுசு ஃபுல்லாக அவன் வட்டி என்ன செய்திட மாட்டான், கொடுத்துக்கிடவே மாட்டான். சோதரம் மோசமாய் பாரி இருக்கும். நீங்கள் நல்ல கவனிங்க. சோதம் வேதம் சொல்லுங்க உன் சகோதரனிடத்தில் வட்டி வாங்காத. அந்நியனை குறித்து வேதம் சொல்ல உன் சகோதரனிடத்தில் வட்டி வாங்காதிருப்பாயாக. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த எங்கே போய் நிற்க தெரியுமா? தன் சொந்த சகோதரன் கூட பிறந்த இரத்த உறவுகள் மத்தியிலேயே இந்த வட்டி பழக்கம் சோதரம் ஊறி போயின்னு இருக்கிறது.
அல்லேலூயா. இன்னைக்கு ஐயா நாங்கள் வட்டியெல்லாம் வாங்க மாட்டோம் ஐயா. ஆனால் இன்றைக்கி நூதனமாக ஒன்று வந்திருக்கு. என்ன தெரியுமா? சிலர் சொல்கிற கேட்ட பைசாவை கொடுத்து அவன்கிட்ட என்ன செய்ய முடியாது, வட்டி வாங்க முடியாது. அதனால என்ன செய்திடலாம், நகையை கொடுத்துடலாம். நப்புனா பேங்கில் அடகு வச்சு வட்டியை என்ன செய்துட்டு அவன் கட்டிக்கிடட்டு. நீங்கள் நல்ல கவனிங்க, சத்துரு ஏதோ சில நூதன வழிகளை நமக்குள்ளாய் புகுத்தி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. சத்து நூதன வழிகளை நம்ம என்னிடத்தில் இல்லாத பொழுது நீங்கள் கொடுக்குற தப்பில்லை. உங்கள்கிட்ட கொடுப்பதற்கு இல்லாத பொழுது ஒருவேளை கொடுக்க, ஆனால் சில நேரங்களை வச்சுக்கிட்டு கொண்டு இவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்போம். பார்த்தீங்களா? இதை கர்த்தர் பொல்லாத காரியமாய் என் ஆண்டவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இன்னொருவன் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காய், இன்னொருவன் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காய், இன்னொருவன் சோதரம் வாழ்ந்துவிட சோதரம் அவன் வளர்ந்து விடுவான் என்பதற்காய் சோதரம் எதிராய் செய்கிற அத்தனையும் சோதரம் பொல்லாத காரியம். ஆமே. அவனுக்கு வருகிற வாய்ப்பை கெடுத்து போடுவது, அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை கெடுத்து போடுவது, அவனுக்கு கிடைக்கிற சோதனை சில சூழ்நிலை கெடுப்பது. சிலருடைய பழக்கம் உண்டு. அப்படியே காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எந்த வீடு ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்து அந்த வீட்டில் போய் இல்லாத பொல்லாதன்னு சொல்லி அந்த குடும்பத்தில் இருந்த சோதனம் நல்ல காரியங்களெல்லாம் கெடுத்து அந்த குடும்பத்தை நல்ல ஒரு சண்டைக்காடாக மாற்றிட்டு வந்துடுவான். ஆமென். மாமியாருக்கு விரோதமாக மருமகளை சொல்லிக் கொடுக்கணும், மருமகிட்ட மாமியாரை சொல்லிக் கொடுக்கணும், மாப்பிள்ளை கிட்ட பொண்டாட்டியை சொல்லிக் கொடுக்கணும், பொண்டாட்டிட்ட மாப்பிள்ளையை சொல்லிக் கொடுக்கணும், குடும்பம் அழிஞ்சு சீரழிஞ்சிடணும். ஆமென். வேதம் சொல்லுகிறது இது பொல்லாத காரியம். எபேசு திருச்சபை இப்படிப்பட்ட பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்தது. எந்த திருச்சபையில் இதை கடிந்து சொல்லுகிறதோ, எந்த திருச்சபை இதை கடிந்து கொள்ளுகிறதோ, எந்த திருச்சபை இது தப்புன்னு சொல்லிக் கொடுக்கிறதோ, இந்த திருச்சபை வேதம் சொல்லுகிற தேவனுக்கு பிரியமான திருச்சபையாய் மாற முடியும். ஆமென். இன்னைக்கு சில நேரங்களில் இதை திருச்சபைக்குள்ள சொல்ல முடியலை, சொன்னால் சோதரம் பிரச்சனை வந்துடும்னு சொல்லி நாங்களும் கர்த்தரவங்களே ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல வேதம் சொல்லுது, விசுவாசியாமல் இருப்பது எப்படி பொல்லாதவர்களோ, எவர்கள் சகோதரனுக்கு மேலே வன்கண்ணனாய் இருக்கிறான் எப்படி பொல்லாதவனோ, கர்த்தருடைய காணிக்கை அருவருப்பாய் எண்ணுகிறவனோ எப்படி பொல்லாதவனோ, அதை போல தேவனுடைய சோதரம் நாமத்தை வீணிலே வழங்குகிறவனோ, தேவனுக்கு உரிய காரியத்தை எடுத்து சோதரன் அதை உலகத்திற்காய் செலவழிக்கிறவனோ, தனக்காய் செலவழிக்கிறவனோ, தான் வாழுவதற்காய் பிறனை கெடுக்கிறவனும் பொல்லாதவன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மிடத்தில் இந்த காரியம் உண்டா? இன்னைக்கு கர்த்தர் ஒரு கேள்வி வைக்கிறார். எபேசு திருச்சபை இதையெல்லாம் பொறுக்க கூடாமல் இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த அத்தாளியாளுடைய முடிவு மோசமாக இருந்ததுங்க. இந்த அத்தாளுடைய முடிவு மோசமாக இருந்தது. எசேபாள் யோவாசை 6 வருடம் ஒழித்து வைத்து அவனுடைய 7வது வயதில் சோதரன் அவன் ராஜாவாய் நின்ற பொழுது இந்த அத்தாளியால் நினைத்து என்ன தெரியுமா, எல்லாம் எனக்கு சாதகமாக இருக்கிறது, சோதரன் சேவர்கள் எல்லாம் எனக்கு சாதகமாக இருக்கிறார்கள், படை வீரர்கள் எல்லாம் எனக்கு சாதகமாக இருக்கிறார்கள், ஆசாரியர் சாதகமாக இருக்கிறார். ஆனால் இல்லைங்க, ஒரு நாள் யோவாஸ் எழும்பக்கூடும், ஒரு நாள் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எழும்பக்கூடும், ஒரு நாள் உரியவன் எழும்பக்கூடும். அன்றைக்கு ஒருவேளை இந்த கிரியை நம்மிடத்தில் இருக்கணும், தேவன் நியாயம் விசாரிக்கிற பொழுது சோதரன் இந்த அத்தாளியோட முடிவு மோசமாக இருந்தது போல ஒருவேளை நம்முடைய முடிவு மோசமாக இருக்கக்கூடும். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எங்கே இருந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு எங்கே இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு முறை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ சிறுப்பையா, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய சிறுப்பையே, இன்றைக்கு ஒருவேளை இந்த காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கும்னு சொன்னால், இன்றைக்கு ஒருவேளை இந்த காரியங்கள் நமக்குள்ளே வரும் என்று சொன்னால், நம்மை திருத்தி கொள்ளும்படியா எழுமி நிற்போமா? தெய்வ சமூகத்தை எல்லாரும் அப்படியே எழுமி நிற்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? ஒரு நிமிடம் தெய்வ சமூகத்தில் கண்களை மூட போகிறோம். ஆண்டவரே, இதில் ஏதாயிலும் ஒரு காரியம் இடத்தில் இருக்கணும், என் தேவனுடைய நாமத்தை நான் எங்காகிலும் வீணிலே வழங்கி இருப்பேன்னு சொன்னான்.
ஐயா, என் தேவனுடைய நாமம் எங்கே ஆகிலும் என்னால் வீணிலே வழங்கப்பட்டதாக இருக்குன்னு சொன்னான். என் தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளாகிய என் தேவனுக்குரியவைகளை நான் உலகத்திற்காய் சோதரம் கொடுத்திருப்பேன், செலவழிக்க எண்ணியிருப்பேன், நான் செலவழித்திருப்பேன்னு சொன்னான். நான் வாழுவதற்காய், என்னுடைய குடும்பம் வாழுவதற்காய், ஆண்டவரே என்னுடைய சுயநலத்திற்காய் யாராயிலும் ஒருவரை நான் கெடுத்திருப்பேன்னு சொன்னான். ஆண்டவரே என்னை சோதரம் அப்பா, என்னை கர்த்தர் ஒரு முறை கூட மன்னிப்பீராகன்னு சொல்லி அப்பா அவனுடைய கரத்தில் ஒரு முறை கூட ஒப்பு கொடுக்க போகிறோம். ஒரு பாடலின் ஒரே ஒரு சனம், தேவே கண்ணோக்குமே என் தீய நெஞ்சை மாற்றுவேன், கோவே உம்மை போல என்னை கோது அற்றவனாக்கும் மாசற்று ஜெபிக்க. அந்த பாடலை பாடுவோம். பாடி முடித்த அப்புறம் பாடி ஜெபித்து கடந்து சொல்லலாம். தேவே கண்ணோக்குமே என் தீய நெஞ்சை மாற்றுமே, தேவே என் தீய நெஞ்சை மாற்றுமே, கோவே ஓமை போல என்னை, கோவே ஓமை போல என்னை கோதற்றவனாக்கும் மாசற்று ஜீவிக்க, தேவே கண்ணோக்குமே என் தீய நெஞ்சை மாற்றுமே. உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நவம்பர் மாதத்தின் கடைசி பரிசுத்த நாளை கூட எங்களோட ஆயுஷ் நாளோடு ஒரு நாளாக தந்தீர். உமக்கு நன்றி இயேசு சுவாமி. இந்த மாதத்தை நாங்கள் ஒரு கணம் திரும்பி பார்க்கிறோம். இந்த மாதத்திலே அப்பா நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்ததுக்காக நன்றி. பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, இயற்கையின் சூழ்நிலையினால் பலவிதமான பாடுகள் இயேசு சுவாமி. ஆனால் கர்த்தர் இந்த ஜீவனுள்ள தேசத்திலே எங்களை இம்மட்டும் நீ நடத்தி வந்த கிருபையை நினைத்து நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ பெரியவர் ஆண்டவரே, நீ வாக்கு மாறாத கர்த்தராக இருக்கிறபடியால் உமக்கு சோதரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்ட நல்ல சத்தியங்களுக்காக உமக்கு சோதரம் ஆண்டவரே. அந்த சத்தியத்தின் பிரகாரம் ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையிலே அதாவது குறைகள் இருந்தாலா அன்பள் ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த குறைகளை எங்களை விட்டு மாற்றும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தரீர் எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. அன்பள் ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்து நடத்திடலாம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு உண்மையும் அப்பா சாட்சியமாக நிற்க கர்த்தனை கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். செய்தியை கொடுத்த தேவதாசருக்காக ஜெபிக்கிறேன். மகனை ஆசீர்வதியும் என்னை எடுத்து பிரயோஜனப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. எங்களை ஒரு முறை கூட இந்த குறைகளிலிருந்து நாங்கள் அப்பா உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ இந்த நாளிலே எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து நடத்தி ஆண்டவரே. இந்த நாள் மட்டும் நடத்தி வந்த கிருபை நினைத்து நன்றி ஆண்டவரே. நாளை தினத்திலே ஏசப்பா நாங்கள் புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். புதிய மாதம் ஆசீர்வாதமும் சமாதானமும் நிறைந்த மாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த பிறப்பின் பண்டிகை கொண்டாடுகிற மாதமாக இருக்கிறபடியால் நமக்கு சோதரம் ஆண்டவரே. அந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த மாதத்திலே அப்பா நடக்கிற திருமணத்திற்காக ஜெபிக்கிறேன். திருமணத்தை கர்த்தர் நீ ஆசீர்வதித்த கொடும். மணமக்களை ஆசீர்வதியும். திருமணத்திற்காக பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் என் கர்த்தருடைய கிருபை அதிகமாக இருக்கட்டும் இயேசு சுவாமி. அன்பள் ஆண்டவரே, இயற்கையின் சூழ்நிலையினால் பலவிதமானவர் தங்களுடைய அருமையானவர்களை இழந்து வீடுகளை இழந்து கண்ணீரான நிர்பந்தமான சூழ்நிலையிலே நிற்கிற எங்களோட அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேச காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. காணிக்கை கொடுத்த அன்பு கரங்களை கர்த்தனி ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த காணிக்கை உமது நாம மகிமைக்காக பிரயோஜனப்படுத்தும்படியாக கர்த்தனி
கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். அரிசி காணிக்கைக்காக, நேர்ச்சி காணிக்கைக்காக, அருமையான பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை ஒவ்வொன்றிலும் என் கர்த்தருடைய கிருபை அதிகமாக தங்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளின் கரங்களை வலுப்படுத்தும் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட பலவீனத்தோடு என் வாழ்க்கையிலே பலவீனமாக இருக்கிறது. இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்காதா என்று ஏங்கி தவிக்கிற என் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. பலவீனத்தின் மத்தியிலிருந்து என் அன்பு பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை அவர்கள் காண கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வியாபாரம் செலுத்தி வாங்கட்டும் ஆண்டவரே. அன்புள்ள ஆண்டவரே, இன்னும் என் வாழ்க்கையிலே எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும், இந்த ஆசீர்வாதம் இன்னும் என் வாழ்க்கையிலே கிடைக்கவில்லை என்று ஏங்கி தவிக்கிற என் அன்பு பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக மாறட்டும் ஆண்டவரே. ஒரு முறை கூட எங்களோட திருசபை மக்களை ஏசப்பா உமது கரத்திலே அடியால் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளின் தேவைகளை செய்தியும் சந்தியும். அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், மேல் படிப்புக்காக படிக்கிற அன்பு பிள்ளைகள் உண்டு, பணி செய்கிற பிள்ளைகள் உண்டு. என் அருமையான பிள்ளைகள் பணி நிமித்தமாக வாகனத்திலே அங்குமிங்குமாக செல்லும்போது கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நான் மென்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் என் அருமையான திருசபை மக்களை கர்த்தரின் ஆசீர்வதியும். புதிய மாதம், புதிய ஆசீர்வாதம், புதிய நன்மை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாக கிருபை செய்யும். இந்த நாளின் செய்திக்காக எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை ஒருவேளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அதிலிருந்து எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. காரியத்தை எல்லாம் அப்பா எங்களுக்கு ஜெயமாக முடித்து தாரும் ஆண்டவரே. தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன், ஆசீர்வதியும். மீதியான சமயம் பொழுது எங்களோடு இரும். ஒருமுறை கூட ஏசப்பா திருசபையை கர்த்தர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நீர்வாழ் இயேசுவே நீர்வாழ்க, இயேசுவே நீர்வாழ்க, இயேசுவே நீர்வாழ்க, இயேசுவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.